ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு புடலங்காய் வச்சு சப்ஜி செய்யலாம். 2 புடலங்காய் சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கிறேன். 2 புடலங்காய், ஒரு தக்காளி, வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த சப்ஜி நல்லா சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு தண்ணியில் போட வேண்டாம். கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா உள்ள இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். நல்லா பிஞ்சு புடலங்காய் வாங்கிக்கோங்க, அப்புறம் சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெரிய சைஸில் கட் பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்னா பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா புடலங்காயுமே. சுகர் பேஷண்ட்லாம் தாராளமாக அந்த புடலங்காய் வந்து நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இல்லை இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சப்ஜி நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு தண்ணியில் போடாதீங்க, அதோட சத்தெல்லாம் வீணாக போயிடும். அதனால கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். காய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் முத்தல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிட்டு போட்டு செய்யலாம். பிஞ்சு உடனே வாங்கிட்டு செய்யறதா இருந்தால் நீங்கள் கழுவிட்டே கட் பண்ணிக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். முத்தின புடலங்காவா இருந்தால் தண்ணியில் போட்டுக்கலாம் கட் பண்ணிட்டு, அப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஆனியனையும் நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வச்சுட்டு ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக சின்னதாக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். கல்பாசியும் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய ஸ்பைசஸ் சேர்க்க வேண்டாம். நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்குறேன். நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அதுதான் நல்லாயிருக்கும். இந்த சப்ஜி வந்து இந்த காயில் புடலங்காயில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, நீ எந்த காயில் வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு செய்ய வேண்டாம், தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன் இன்னைக்கு. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஒரு மூங் தால் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பச்சைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புடலங்காய் சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். புடலங்காவே இதோட சேர்த்து போட்டு
அதோட கழுவி வச்சிருக்கிற பருப்பும் இதோட சேர்த்துடலாம். இது நீங்க எந்த காயில வேணாலும் செய்யலாம், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சின்ன கிளாஸ்ல ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா விசில் வரட்டும். அது ஒரு 4-5 விசில் வச்சிருங்க, நல்லா வேகட்டும். அதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்ஜி. அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. நம்ம கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டியில் மசிச்சாலே நல்லா மேஷ் ஆகிடும். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. தேவைப்பட்டால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.